Hi guys, I'm Nivita. இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி லைஃப் ப்ராசஸ் அப்படின்ற லெசன் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன் அனிமல்ஸ் அப்படின்ற கான்செப்ட் பார்த்தோம். அதில் வந்துட்டு ஒரே ஒரு டாபிக் மட்டும் இருக்குது, லிம்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை மட்டும் பார்த்துட்டு நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன் பிளான்ஸ் அப்படின்ற டாப்பிக்கு போகலாம். ஓகேவா? ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ லிம்ஃப் அப்படின்னா there is another type of fluid இருக்குது. லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா பிளட் அப்படின்றது ஒரு கைண்ட் ஆஃப் ஃப்ளூவிடு. ஸோ அதில் வந்துட்டு என்னெல்லாம் இருக்குது, அது எப்படிலாம் பம்ப் ஆகும் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். இது வந்து இன்னொரு டைப் ஆஃப் ஃப்ளூவிட். ஓகேவா? இதுவுமே வந்துட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷனில் இன்வால்வ் ஆகக்கூடியது. டிரான்ஸ்போர்ட்டேஷன் என்னது? ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது. நம்மளோட உடம்புலையுமே வந்துட்டு நிறைய செல்ஸ் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு இருக்கு. ஸோ அதில் ஒன்று தான் வந்துட்டு இந்த லிம்ஃப் அப்படிங்கிற ஃப்ளூவிட். இதை வந்துட்டு நம்ம வந்து லிம்ஃப் அல்லது டிஷ்யூ ஃப்ளூவிட் அப்படின்னு சொல்லுவாங்க. Through the pores present in the walls of the capillaries, some amount of plasma, proteins and blood cells escape into the intercellular spaces in the tissue to form a tissue fluid or lymph. அதாவது உங்களுக்கு என்னன்னா through the pores present in the walls of the capillaries. capillaries-னா என்னன்னா ஸ்மால் டியூப்ஸை தான் நம்ம capillaries அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை தான் நம்ம கேபிலரிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஆர்ட்ரி அப்படின்றது பியூர் பிளட்டை கொண்டு வர அந்த ஒரு நரம்பு. ஓகேவா? ஸோ அது வந்து ஸ்மாலாக டிவைட் ஆகி உங்களுக்கு கிடைக்கிறது தான் வந்துட்டு கேபிலரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கேபிலரி வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும்ல. ஸோ அதனால வந்துட்டு உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அதில் வந்துட்டு சில ஃப்ளூயிட் வந்து எஸ்கேப் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்க. Through the pores present in the walls of the capillary, some amount of plasma, protein and blood cells escape. அங்கேருந்து எஸ்கேப் ஆகுது. எஸ்கேப் ஆகி எங்கே போகுது? செல்லுக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸில், இன்டர் செல்லுலார் ஸ்பேஸ் அப்படின்னா செல்லுக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸில் போயிடுது இந்த டிஷ்யூஸ் டு ஃபார்ம் டிஷ்யூ ஃப்ளூவிட் ஆர் லிம்ஃப். அப்போ உங்களுக்கு வந்து என்ன ஆகுது? டிஷ்யூ ஃப்ளூவிட் அல்லது லிம்ஃப் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. இது வந்துட்டு பிளட்டோட பிளாஸ்மா மாதிரி தான், பட் இது வந்து கலர்லெஸ்ஸாக இருக்கும். பிளட் பிளாஸ்மா வந்து உங்களுக்கு வந்து ரெட் பிளட் செல்ஸ் இருக்கனால ரெட் கலரில் இருக்கும். பட் இந்த டிஷ்யூ ஃப்ளூவிட் அப்படின்றது உங்களுக்கு கலர்லெஸ்ஸாக இருக்கும். அதில் வந்துட்டு ப்ரோட்டீன்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா? lymph drains into lymphatic capillaries from the intercellular spaces which joins to form large lymph vessels that finally open into the large veins. என்ன சொல்றாங்கன்னா இப்போ நம்ம பிளட்ல வந்து எப்படி பார்த்தோம், ஹார்ட்லேருந்து எனக்கு பம்ப் பண்ணி ஒரு பியூர் பிளட் வந்து உங்களுக்கு வந்துட்டு ஆர்ட்ரி வழியாக போகும் அப்படின்னு பார்த்தோம். கரெக்டாக? பியூர் பிளட் ஹார்ட்லேருந்து வருது. ஓகேவா? லங்ஸ்லேருந்து ஆக்சுவலி வருது. லங்ஸ்லேருந்து ஹார்ட்டுக்கு வருது. ஹார்ட்லேருந்து பம்ப் பண்ணி பியூர் பிளட் வந்து உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஆர்ட்ரி மூலியமா எல்லா இடத்துக்கும் போகுது. ஸோ ஆர்ட்ரி வந்து சப்டிவைட் ஆகி உங்களுக்கு கேபிலரியாக போகும். ஸோ கேபிலரிஸ் அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு எல்லா செல்லுலேயுமே லைக் அதுக்கு கனெக்ஷன் இருக்கும். ஸோ எல்லா செல்லில் இருக்க போய் ஆக்சிஜனை கொடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபார்ம் ஆகுறதா வீன்ஸ். வீன்ஸ் கேரிஸ் டீஆக்சிடேட்டட் பிளட். அது அகெயின் ஹார்ட்டுக்கு கொண்டு போகும். ஹார்ட் லங்ஸுக்கு கொண்டு போய் லங்ஸில் பியூரிஃபை ஆகி அகெயின் ஹார்ட்டுக்கு வரும். புரியுதா? ஸோ இங்கே என்னன்னா இது வந்து ஹார்ட்டுக்கு பிளட்டுக்குடைய வேலை. ஓகேவா? இன்னும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது லிம்ஃப் டிஷ்யூ. இந்த லிம்ஃப் டிஷ்யூ அப்படின்றது இதுக்குன்னு தனியாக லிம்ஃபாட்டிக் கேபிலரிஸ் அப்படின்றதெல்லாம் இருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம பிளட் கேபிலரிஸ் அப்படின்றது ஒன்று இருந்துச்சு. இதே மாதிரி லிம்ஃபாட்டிக் கேபிலரிஸ் அப்படின்றது இருக்கு. ஸோ அது வந்து செல்லுக்குள்ளெல்லாம் இருக்கும். அது வந்து அகெயின் அது எல்லாமே ஒன்றா சேர்ந்து உங்களுக்கு வந்துட்டு லார்ஜர் வீன்ஸ்க்கு போகும் அப்படின்னு சொல்றாங்க. லிம்ஃப் கேரிஸ், இந்த லிம்ஃப் லிக்விட் எதெல்லாம் கேரி பண்ணிட்டு போகுது? டைஜஸ்டட் அண்ட் அப்சர்வ்டு ஃபேட் ஃப்ரம் த இன்டெஸ்டைன்லேருந்து எடுத்துட்டு போகுது. அண்ட் ட்ரெயின்ஸ் எக்ஸஸ் ஃப்ளூவிட் ஃப்ரம் எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஸ்பேசஸ் பேக் இன் டு த பிளட். அது என்ன பண்ணுதுன்னா எக்ஸஸ் ஃப்ளூவிட் ஃப்ரம் எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஸ்பேஸ், அதாவது செல்லுக்கு வெளியில எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஸ்பேஸ்ல வந்து இருக்கிற எக்ஸஸ் ஆன ஃப்ளூவிட் எல்லாம் அகெயின் பிளட்டுக்குள்ளேயே கொண்டு வருது. லைக் ஒரு எப்படி சொல்றது, ஒரு பேக் டு நார்மல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுது லிம்ஃப் அப்படின்றது. ஓகேவா? இப்போ நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன் பிளான்ஸ். இப்போ நம்ம உடம்புலன்னு பார்த்தீங்கன்னா பிளட் எல்லாம் ஃப்ளோ ஆகுது, டிரான்ஸ்போர்ட் ஆகுது, அதெல்லாம் படித்தோம். பிளான்ஸில் வந்து என்ன டிரான்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன். என்ன அப்படின்னா ஒரு ஃப்ளவர் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த ஃப்ளவர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பிங்க் கலர், அந்த ஃப்ளவர் வந்து ஒரு ஒயிட் கலரில் இருக்குது. அது வந்து பிங்க் கலரில் ஒரு தண்ணியையும் ஒரு ப்ளூ கலரில் ஒரு வாட்டரையும் வந்துட்டு அதில் வைக்கிறாங்க. அந்த ரெண்டு ஃப்ளவரையும்
கொஞ்ச நேரத்தில் அந்த ஒயிட் கலர் ஃப்ளவர் வந்து பிங்க் கலர், லைட்டாக பிங்க் கலர் ஃப்ளவராக மாறிடுது. அதே மாதிரி இந்த ப்ளூ கலரில் தண்ணியில் வச்ச ஃப்ளவர் வந்துட்டு ப்ளூ கலராக மாறுது லைட்டாக. ஸோ த திங் இஸ், அப்போ வந்துட்டு அந்த ஃப்ளவர் வந்து அந்த தண்ணியை எடுத்துக்குது அப்படின்றதுன்னு அர்த்தம். ஸோ அது எது வழியாக எடுத்துக்குது அது எல்லாமே தான் இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். We have discussed earlier how plants take in simple compounds such as carbon dioxide and photosynthesis energy stored in their chlorophyll containing organ, namely leaves. ஸோ முன்னாடி என்ன பார்த்தோம்னா பிளான்ஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடு இந்த மாதிரிலாம் எடுத்துக்கும், ஓகேவா. அதுக்கப்புறம் ஃபோட்டோசிந்தசிஸ் எனர்ஜி எல்லாம் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்குது லீவ்ஸில், அதெல்லாமே படித்தோம். அதர் கைண்ட் ஆஃப் ரா மெட்டீரியல் வந்துட்டு தேவை, ஓகேவா. ஸோ பிளான்ட் பாடிஸை ஃபில் பண்ணுறதுக்கு, லைக் பிளான்ட் பாடிஸை வந்து வளர்கிறதுக்கு, ஃபார் பிளான்ட்ஸ் த சாயில் இஸ் த நியரஸ்ட் அண்ட் ரிச்சஸ்ட் சோர்ஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் லைக் நைட்ரஜன், பாஸ்பரஸ் அண்ட் அதர் மினரல்ஸ். பிளான்ட்ஸை பொறுத்தவரை சாயில்லேருந்து தான் அது என்ன பண்ணும், தனக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Absorption of this substance therefore occur through the part is contact with the soil, namely roots. அப்போ அது வந்து எப்படி அப்சர்வ் பண்ணிக்க முடியும், அந்த மண்ணோட லைக் கான்டாக்ட்ல இருக்கிற ஒன்றுத்தால தான் அதை அப்சர்வ் பண்ணிக்க முடியும். ஸோ ரூட் வந்து அதை அப்சர்வ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. If the distance between the soil contracting organs and the chlorophyll containing organs are small, energy and raw materials can easily diffuse to all part of the body plant. அதாவது இப்போ லீவ்ஸ்ல வந்துட்டு ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கு, ஓகேவா. இங்கே வந்துட்டு ரூட் வந்துட்டு உங்களுக்கு தனக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே சாயில்லேருந்து எடுத்துக்குது. த திங் இஸ், இது ரெண்டும் கொஞ்சம் பக்கத்துல இருந்துச்சு அப்படின்னா டிஃப்யூஷன் ப்ராசஸ் மூலியமா ஃபுட்டு வந்து ஆப்வியஸ்லி எல்லாத்துக்கும் தேவை, ரூட்டுக்கும் தேவை, எல்லாத்துக்குமே தேவை. ஸோ அது கொடுத்துரும். ரூட் வந்து அதுக்கு எடுத்த மினரல்ஸ் வந்து லீவ்ஸ்க்கு எல்லாமே தேவை இல்லையா. ஸோ அது கொடுத்துரும். டிஃப்யூஷன் அப்படின்னா ஹையர் கான்சன்ட்ரேஷன் வந்து லோவர் கான்சன்ட்ரேஷன். ஒரு இடத்துல கம்மியான மினரல்ஸ் இருக்கா, அதிகமான மினரல்ஸ் இருக்க இடத்துல இருந்து கம்மியான மினரல்ஸ்க்கு இடத்துக்கு போகிறது தான் டிஃப்யூஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றது, ஓகேவா. இப்போ இந்த இடத்துல அப்படி இல்லை. பட் இஃப் த டிஸ்டன்ஸ் பிகம் லார்ஜா இருக்கும்போது பிகாஸ் ஆஃப் த சேஞ்சஸ் இன் பிளான்ட் பாடி டிசைன், பிளான்ட் வந்து ஆப்வியஸ்லி வளர்ந்துட்டே இருக்கும். அப்போ லீஃபோட டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ரூட் வந்துட்டு உங்களுக்கு அதிகரிச்சுட்டே இருக்கும். அப்போ டிஃப்யூஷன் ப்ராசஸ் மட்டுமே போதாது டு ப்ரொவைட் ரா மெட்டீரியல்ஸ் இன் லீவ்ஸ் அண்ட் எனர்ஜி இன் ரூட்ஸ். ஸோ கீழே இருக்கிற அந்த ரா மெட்டீரியலை லீஃப்க்கு கொண்டு போகிறதும், லீஃப்ல இருந்து தயாரிச்ச அந்த ஒரு ஃபுட்டை ரூட்டுக்கு கொண்டு வர்றதுக்கும் உங்களுக்கு அந்த டிஃப்யூஷன் ப்ராசஸ் மட்டும் போதாது. இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்பர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம் அப்படின்றது தேவை. எனர்ஜி நீட்ஸ் டிஃபர் பிட்வீன் டிஃப்ரெண்ட் பாடி டிசைன்ஸ். அதாவது இப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் ஃபேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க நிறைய சாப்பிடுவாங்க. பிகாஸ் அவங்களுக்கு நிறைய சாப்பிட்டா தான் அவங்களுக்கு நிறைய எனர்ஜி வரும். ஸோ அவங்களால ஒர்க் பண்ண முடியும். இதே வந்து ரொம்ப லீனாக இருக்காங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா அவங்க செய்கிற அவங்களுக்கு அது போதும். அந்த ஸோ நம்மளோட பாடி டிசைன் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து எனர்ஜி அப்படின்றது, எனர்ஜி நீட் அப்படின்றது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிளான்ஸ் டூ நாட் மூவ், பிளான்ஸ் மூவ் பண்ண போகிறது கிடையாது. அண்ட் பிளான்ட் பாடிஸ் ஹேவ் அ லார்ஜ் ப்ரொபோர்ஷன் ஆஃப் டெட் செல்ஸ் இன் மெனி டிஷ்யூஸ். பட் பிளான்ட் பாடிஸில் வந்து நிறைய டெட் செல்ஸ் அப்படின்றது இருக்குது. அதனால பிளான்ட்டுக்கு வந்துட்டு ஒரு லோவர் எனர்ஜி நீட்ஸ் தான் தேவைப்படுது. அண்டு கேன் யூஸ் ரிலேட்டிவ்லி ஸ்லோ டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். ஏன்னா இப்போ வந்துட்டு இப்போ ஒரு பெரிய மரம் இருக்கு அப்படின்னா அதை சுற்றி உங்களுக்கு ப்ரௌன் கலர்ல பார்க்ஸ் இருக்கும்ல, அது எல்லாமே டெட் செல்ஸ், ஓகே. அப்போ அது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஃபுட்டோ எதுவுமே தேவை கிடையாது. ஸோ ரா மெட்டீரியல்ஸ் தேவை கிடையாது. அதனால எந்தெந்த பார்ட்டெல்லாம் உயிரோட இருக்கோ அதுக்கு மட்டும் கொண்டு போனால் போதும் பிளான்ஸை பொறுத்தவரையில், ஓகேவா. ஸோ அதனால வந்துட்டு ஒரு ஸ்லோ டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம், அவ்வளோவா எனர்ஜி தேவைப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. லோ எனர்ஜி நீட் தான் இருக்கும். ஸோ இல்லைனா ஸ்லோ டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. The distance over which the transport system have to operate, however, can be very large in plants such as very tall trees. இப்போ வந்துட்டு இப்போ பனைமரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரூட் எங்கே இருக்கும் அங்கே லீஃப் எங்கே இருக்கும். ஸோ அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு என்ன டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப தூரம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Plant transport system will move energy stores from leaves and raw materials from root. இந்த ரெண்டு பாத்வேவும் உங்களுக்கு ரெண்டு கண்டக்டிங் டியூப்ஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று ஜைலம் வந்து வாட்டரையும் மினரல்ஸையும் சாயிலேருந்து கொண்டு போகும். இன்னொன்று ஃப்ளோயம், அது வந்துட்டு
ஃபோட்டோசிந்தசிஸோட ப்ராடக்டாக இருக்க லீஸில் இருந்து அது வந்து அதர் பார்ட் ஆஃப் த பிளான்ட்ஸ்க்கு கொண்டு வரும். ஸோ இதுக்கான சொல்யூஷன் என்னது? ஜைலம் ஃபோயம். ஒரு டியூப் மாதிரி இருக்கும். ஜைலம் வந்துட்டு வாட்டர் அண்ட் மினரல்ஸ் ஃப்ரம் த சாயிலேருந்து எல்லா இடத்துக்கும் கொண்டு போகும். ஃப்ளோயம் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண ஃபுட்டை வந்துட்டு லீஸ்லேருந்து எல்லா இடத்துக்கும் கொண்டு வரும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் வாட்டரை பற்றி கிளியராக படிக்கலாமா? இன் xylem tissues, vessels, tracheids of the root, stem, leaves are interconnected to form a continuous system of water conducting channels reaching all part of the plant. என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்துட்டு xylem tissuesல வந்து 9th ஸ்டாண்டர்ட்லேயே வெசல்ஸ், ட்ரெக்கீட்ஸ் இதெல்லாமே xylemோட ஒரு பார்ட்டுன்ற மாதிரி நம்ம படிச்சிருப்போம் டைப்ஸ் ஆஃப் xylemsல. ஸோ xylem டிஷ்யூவில் வெசல்ஸ், ட்ரெக்கீட்ஸ் இதெல்லாமே ஆஃப் ரூட், ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ் இதெல்லாமே இன்டர் கனெக்டடாக இருக்கும். ஓகேவா? ஒரு கண்டினியூஸ் சிஸ்டம் ஆஃப் வாட்டர் கண்டக்டிங் சேனல்ஸாக இருக்கிறதுக்காக எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இன்டர் கனெக்டாக இருக்கும். ஸோ அது மூலயமா எல்லா பார்ட் ஆஃப் த பிளான்ட்ஸ்க்கும் உங்களுக்கு ரீச் பண்ண முடியும். அட் ரூட், செல்ஸ் இன் கான்டாக்ட் வித் த சாயில் ஆக்டிவ்லி டேக் அப் அயான்ஸ். ரூட்ல வந்துட்டு எந்தெந்த செல்ஸ் எல்லாம் அந்த மண்ணோட கான்டாக்ட்ல இருக்கோ அதெல்லாமே அயான்ஸாக எடுத்துக்கோன்னு சொல்கிறாங்க. லைக் இப்போ கால்சியம் இருக்குது அப்படின்னா Ca2+, அந்த மாதிரி அயான்ஸாக ஃபஸ்ட்டு ரூட்ஸ் வந்து எடுத்துக்கும். திஸ் கிரியேட் டிஃப்ரென்ஸ் இன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த அயான்ஸ் பிட்வீன் த ரூட்ஸ் அண்ட் த சாயில். ஸோ அதனால உங்களுக்கு என்ன ஆகும்னா, ரூட்டில் இருக்கிற அந்த ஒரு அயான்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுவும் சாயிலில் இருக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுதான் ரூட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது, இதில் இருக்கிற Ca2+ அதெல்லாம் இருக்குது அப்படின்னா அதை அப்படியே வந்து எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஆக்டிவ்லி அப்படின்ற ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்டிவ்லி அப்படின்னா என்ன அப்படின்றத நீங்கள் பெரிய கிளாஸில் படிப்பீங்க. ஆக்டிவ்லினா அது கொஞ்சம் எனர்ஜி கொடுக்கும். ஓகே, நிறைய ஃபார்முலா அதெல்லாமே வரும். இப்போதைக்கு நீங்கள் ஆக்டிவ்லி அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. மூவ்ஸ் இன் டு த ரூட் ஃப்ரம் த சாயில் டு எலிமினேட் திஸ் டிஃப்ரென்சஸ். Water therefore moves into the root from the soil to eliminate this differences அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு இப்போ ரூட்டில் வந்து கொஞ்சம் நிறைய அயான்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், சாயிலில் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா, அது டச் பண்ணிட்டு இருக்கிறதுல. அப்போனால உங்களுக்கு வந்துட்டு ஒரு கான்சன்ட்ரேஷன் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த கான்சன்ட்ரேஷன் டிஃப்ரென்ஸை எலிமினேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வாட்டர் வந்துட்டு லைக் போகுங்கிறாங்க. ரூட்லேருந்து சாயிலேருந்து ரூட்டுக்கு போகும் அப்படிங்கிறாங்க. புரியுதா? முதல்ல வந்துட்டு எனர்ஜியெல்லாம் யூஸ் பண்ணி கொஞ்சம் மினரல்ஸ் வந்து எடுக்கும் ரூட் செல் வந்துட்டு. ஓகே, அதனால திஸ் கிரியேட்டட் டிஃபரன்ஸ் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் திஸ் அயன் பிட்வீன் த ரூட் அண்ட் த சாயில். அதனால வாட்டர் therefore moves into the root from the soil to eliminate these differences. அப்போ ஸ்டெடி மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் வந்துட்டு உங்களுக்கு xylemல வந்து இருக்கும், ரூட் xylemல இருக்கும், கிரியேட்டிங் அ காலம் ஆஃப் வாட்டர் தட் இஸ் ஸ்டெடிலி புஷ்ட் அப்வர்ட்ஸ். லைனாக அந்த வாட்டர் வந்துட்டு போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் நார்மலாக ஒரு பிளான்ட் எடுத்து கட் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன பிளான்ட் எடுத்து கட் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அதோட மேல் பகுதியில் உங்களுக்கு வந்து வாட்டர் மாலிகுல்ஸாக இருக்கும். என்னென்னா xylem வந்துட்டு உங்களுக்கு சாயிலேருந்து வாட்டரை எடுத்துட்டு இருக்கு. ஓகேவா? However, this pressure itself is unlikely to be enough to move water over the height that is commonly seen in plants. இப்போ வந்துட்டு ரூட்லேருந்து உங்களுக்கு அப்படியே வாட்டர் மேலே போகுது அப்படின்னா எப்படி போகுது அப்படின்றது ஒன்றே புரியல. ஏன்னா அவ்வளோ அவ்வளோ எப்படி சொல்கிறது, அவ்வளோ ப்ரெஷராக இருக்கும். அவ்வளோ பெரிய மரம் எப்படி வாட்டர் வந்து மேலே போகுது அப்படின்னா பிளான்ட் வந்து இன்னொரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுது. ஓகேவா? இன்னொரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி அந்த வாட்டரை வந்துட்டு மேலே கொண்டு வருது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, takes 2 small pots of same size having same amount of soil. One should have a plant in it. Place a stick of same height as a plant in other pot. Okay, ரெண்டு எடுத்துக்கோங்க. Cover the soil in both pots with a plastic sheet so that moisture cannot escape by evaporation. Cover both sets, one with the plant and the other with the stick with the plastic covers, and place it in a bright sunlight for half an hour. Do you observe any difference in two cases அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு ஒரு 2 பாட் எடுத்துக்கோங்க. அதில் ஒன்றுத்தில் வந்துட்டு ஒரு பிளான்ட் வச்சுக்கோங்க. ஓகேவா? பிளான்ட்னா லீஃப்லாம் இருக்கும். இன்னொன்றுல வந்து
சும்மா ஸ்டிக் வச்சுக்கோங்க. ஓகே, ரெண்டுத்தையுமே ஒரு பிளாஸ்டிக் கவர் கொண்டு மூடிடுங்க. இது ரெண்டுத்தையுமே சன்லைட்டில் வைங்க. 1/2 hour கழிச்சு என்ன பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இதில் குட்டி குட்டி ட்ராப்லெட்ஸ் இருக்கும். இந்த கவரில் குட்டி குட்டி ட்ராப்லெட்ஸ் இருக்கும். ஆனால் இதில் அவ்வளோவா இருக்காது ட்ராப்லெட்ஸ். ஓகேவா? ஸோ ஏன் அப்படின்னா, இந்த லீஃப் வழியாக இந்த சாயிலில் இருக்கிற வாட்டர் வந்துட்டு உங்களுக்கு வெளியில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இதுதான் டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறது. டிரான்ஸ்பிரேஷனாக லீவ்ஸ் வழியாக தண்ணி வந்து வெளியில் வரதான். ஏன்னா இப்போ நம்ம வந்துட்டு ஒரு மரத்துக்கு பக்கத்தில் போய் நின்னா நமக்கு ரொம்ப ஜில்லுன்னு ஃபீல் ஆகுது. ஏன்னா ரூட்டில் இருக்கிற அந்த ஒரு தண்ணியெல்லாம் லைக் டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸ் காரணமாக உங்களுக்கு என்ன ஆகுது, லீஃப் மூலியமாக லைக் அந்த வாட்டர் வேப்பராக வெளியில் வருது. நம்ம கவர் போட்டதுனால அந்த கவரில் அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் எல்லாமே மாட்டிக்கிச்சு. ஓகேவா? ஸோ இந்த டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸ் மூலயமா தான் அடியில் இருக்கிற சாயிலில் இருக்கிற வாட்டர் வந்துட்டு உங்களுக்கு கீழே இருந்து மேலே வரைக்கும் வருது அப்படின்னு சொல்லலாம். Provided that the plant has an adequate supply of water, the water which is lost through the stomata is replaced by the water from the xylem vessels in the leaf. அது என்ன சொல்கிறாங்கன்னா, லீஃபில் ஸ்டொமேட்டா அப்படின்றது ஒன்று இருக்கும். ஸ்டொமேட்டா என்ன பண்ணும், உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு கேஸ் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும். அது கூட சேர்த்து வாட்டர் வேப்பரையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி விட்டுரும். ஸோ இப்போது ஒரு இடத்துல இந்த இடத்துல வந்து இப்போ இதுதான் லீவ்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இங்கேருந்து தண்ணி போயிடுச்சுன்னா உங்களுக்கு டிரான்ஸ்பிரேஷனாக வாட்டர் வேப்பராக வெளியில் போயிடுச்சு ஸ்டொமேட்டா வழியா அப்படின்னா, இந்த பிளேஸை ரீப்ளேஸ் பண்ண அகெயின் இங்கேருந்து தண்ணி வரும். அந்த ஒரு புல்லை தான் டிரான்ஸ்பிரேஷன் புல்லுன்னு சொல்லுவாங்க. புரியுதா? இப்போ வந்துட்டு இதுதான் ஒரு பிளான்ட்னு வச்சுக்கோங்களேன். இது வழியாக எனக்கு வாட்டர் வந்து வெளியில் போயிடுச்சு. அப்போ அந்த இடம் காலியாக இருக்கும்ல, அதை ஃபில் பண்ணுறதுக்கு வாட்டரை வந்து இழுக்கும். அதுதான் டிரான்ஸ்பிரேஷன் புல்லுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? In fact, evaporation of water molecules from the cells of the leaf create a suction which pulls water from the xylem vessels of the roots. The loss of water in the form of vapor from the aerial part of the plant is known as transpiration. Transpiration என்னன்னா water loss ஆகிறது. ஏரியல் பார்ட் ஆஃப் த பிளான்ட்லேருந்து வாட்டர் லாஸ் ஆகிறதா நம்ம டிரான்ஸ்பிரேஷன் சொல்லுவோம். திஸ் டிரான்ஸ்பிரேஷன் வந்துட்டு இந்த மாதிரி அப்சர்ப்ஷனுக்கு, வாட்டர் வந்து அப்வர்டு வர்றதுக்கு, நான் சொன்னேன்ல ரூட்லேருந்து எனக்கு மேலே போகிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸோ அதுக்கு பதிலாக உங்களுக்கு வந்துட்டு டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸ் மூலயமா வாட்டர் வந்து அப்சர்வ் ஆகுறது ஈஸியான விஷயம். ஓகேவா? ஈஸின்னு சொல்லலை, லைக் அந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மினரல்ஸ் டிசால்வ் இன் இட் ஃப்ரம் த ரூட்ஸுக்கும் லீஃப்க்கு எல்லாத்துக்கும் போயிடுது. அது மட்டும் இல்லாமல் டெம்பரேச்சர் ரெகுலேஷன், அதனால தான் லைக் நமக்கு வந்துட்டு அதான் ட்ரீஸ்க்கு பக்கத்தில் போனால் நமக்கு ரொம்ப நல்லா இருக்குல்ல ஃபீல். ஸோ டெம்பரேச்சரை ரெகுலேட் பண்ணுது. த எஃபெக்ட் ஆஃப் ரூட் ப்ரெஷர் இன் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் வாட்டர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அட் நைட். ஓகே, டியூரிங் டே த ஸ்டொமேட்டா வந்து ஓப்பன் ஆகிருக்கும். அப்போ டிரான்ஸ்பிரேஷன் புல் வந்துட்டு உங்களுக்கு xylem வழியாக வாட்டர் வந்து எடுக்கும். ஓகேவா? எஃபெக்ட் ஆஃப் ரூட் ப்ரெஷர் இந்த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் வாட்டருமே இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அட் நைட். ஏன்னா உங்களுக்கு நைட் டைமில் ஸ்டொமேட்டா க்ளோஸ் ஆகிருக்கும். அப்போ நைட் டைமில் உங்களுக்கு வாட்டர் வந்து ரூட் ப்ரெஷர்னால வெளியில் வருது. ஓகேவா? நைட் டைமில். ஆனால் டே டைமில் டிரான்ஸ்பிரேஷன் மூலயமா உங்களுக்கு லைக் அந்த வாட்டர் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஃபுட்டு, அதர் சப்ஸ்டன்ஸ்லாம் எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுதுன்னு பார்க்கலாமா? இப்போ வரைக்கும் நம்ம வாட்டர், மினரல்ஸ் எல்லாம் எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுதுன்னு பார்த்துருக்கோம். லெட் அஸ் கன்சிடர் ஹவு த ப்ராடக்ட் ஆஃப் மெட்டபாலிக் ப்ராசஸ் பர்டிகுலர்லி ஃபோட்டோசிந்தசிஸ் ஆர் மூடு ஃப்ரம் லீவ்ஸ்லேருந்து மற்ற பார்ட் ஆஃப் த பிளான்ஸ்க்கு எப்படி போகுது அப்படின்னு பார்க்கலாம். த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் சால்யூபிள் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸை நம்ம டிரான்ஸ்லொகேஷன் சொல்லுவோம். ஓகேவா? அதாவது ஃபோட்டோசிந்தசிஸோட ப்ராடக்ட்னு என்னது? ஆப்வியஸ்லி ஃபுட்டு. அந்த ஃபுட்டுலாம் டிரான்ஸ்போர்ட் ஆகுறத நம்ம டிரான்ஸ்லொகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இட் அக்கர்ஸ் இன் த பார்ட் ஆஃப் த வாஸ்குலர் டிஷ்யூ நோன் ஆஸ் ஃப்ளோயம். ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஃபுட்டு எது வழியாக நடக்குது? ஃப்ளோயம் வழியாக நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டிரான்ஸ்போர்ட் ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் xylem வழியாக நடந்துச்சு. டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஃபுட்டு வந்துட்டு ஃப்ளோயம் வழியாக நடக்குது. பிசைட்ஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் மட்டும் இல்லாமல் ஃப்ளோயம் வந்து அமினோ ஆசிட்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணுது, நிறைய சப்ஸ்டன்சஸ் டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. These substances are especially delivered to the storage organs of root, fruits and seeds to growing organs. எங்கெங்கெல்லாம் போகுது? இந்த லீஃப்ல உண்டாகிற சாப்பாடு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ரூட்டுக்கு போகுது. ஸ்டோரேஜ் ஆர்கன் ஆஃப் ரூட்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு
உங்களுக்கு எதெல்லாம் சில வெஜிடபிள்ஸ்லாம் உங்களுக்கு ரூட்லேருந்து கிடைக்குதுல்ல, அதுக்கெலாம் காரணம் என்ன அப்படின்னா, லீஃப்ல செய்கிற அந்த ஒரு சாப்பாடு அப்படின்றது உங்களுக்கு ஃப்ளோயம் வழியா அந்த ரூட்டுக்கு போகுது. ஸோ அதனால உங்களுக்கு அங்கே ரூட்லேருந்து வெஜிடபிள்ஸ்லாம் கிடைக்குது. ஃப்ரூட்ஸ்க்கு, சீடுக்கு இங்கெல்லாம் போய் ஃபுட்டை வந்து நல்லா சேர்த்து வைக்குது. ஸோ அதுதான் நமக்கு கிடைக்குது. ஓகேவா? டிரான்ஸ்லோகேஷன் ஆஃப் ஃபுட் அண்ட் அதர் சப்ஸ்டன்ஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் த sieve tube with the help of adjacent companion cells both in upward and downward direction. என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு இப்போ ரூட்ல வாட்டர் இருக்குன்னா ஒன்லி அப்வர்ட் டைரக்ஷனில் மட்டும் போனால் போதும். ஆனால் லீவ்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்க ஃபுட் எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னா அப்பர் டைரக்ஷன்லேயும் ப்ளோய் ஆகணும், லோயர் டைரக்ஷன்லையும் போய் ஆகணும். கரெக்டாக? ஸோ இந்த டிரான்ஸ்லொகேஷன் ஆஃப் ஃபுட் வந்துட்டு உங்களுக்கு எங்கே நடக்குதுன்னா சீவ் டியூப்ஸ்லாம் உங்களுக்கு என்னென்னா இந்த ஜல்லடை மாதிரி ரவுண்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த முட்டை முட்டையாக இருக்கிற இடத்துலேருந்து வரும். ஓகே, வித் த ஹெல்ப் ஆஃப் த அட்ஜசன்ட் கம்பேனியன் செல்ஸ் மூலிமா உங்களுக்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அன்லைக் டிரான்ஸ்போர்ட் இன் ஜைலம் மாதிரி விச் கேன் பி லார்ஜ்லி எக்ஸ்பிளைன்ட் பை சிம்பிள் ஃபிசிக்கல் ஃபோர்ஸ், டிரான்ஸ்லொகேஷன் இதுதான் ஜைலம் போகிறது வந்து நம்ம டிரான்ஸ்பிரேஷன்னு சொன்னோம். கரெக்டாக? ஸோ அது வந்து ஒரு சிம்பிளான ஃபிசிக்கல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் டிரான்ஸ்லொகேஷன் இன் ஃப்ளோயம் வந்துட்டு எப்படி கிடைக்குது அப்படின்னா அதுக்கு வந்துட்டு சில எனர்ஜி தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. மெட்டீரியல்ஸ் லைக் சுக்ரோஸ் இஸ் டிரான்ஸ்ஃபர்ட் இன்டு ஃப்ளோயம் டிஷ்யூஸ் யூஸிங் எனர்ஜி ஃப்ரம் ஈட்டி. இப்போது என்ன சொல்ல வராங்கன்னா ஜைலம் மூலயமா வாட்டர் அந்த சால்ட்டு இதெல்லாமே டிரான்ஸ்பிரேஷன் புல் மூலயமா அப்படியே போயிடுச்சு. ஆனால் ஃப்ளோயமில் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து எனர்ஜி தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த எனர்ஜி எங்கேருந்து கிடைக்கும்? ஏடிபிலேருந்து கிடைக்கும். திஸ் இன்க்ரீஸ் இந்த ஏடிபி அந்த எனர்ஜி வந்துட்டு ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் ஆஃப் த டிஷ்யூஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது, காசிங் வாட்டர் டு மூவ் இன் டு இட். ஓகேவா? திஸ் ப்ரெஷர்ஸ் மூவ்ஸ் த மெட்டீரியல் இன் த ஃப்ளோயம் டு த டிஷ்யூஸ் விச் ஹேஸ் லெஸ் ப்ரெஷர். என்ன சொல்கிறாங்க? உங்களுக்கு வந்துட்டு இந்த ஏடிபி மூலியமா ஓகேவா ஒரு ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ணுது அந்த டிஷ்யூஸில். ஸோ காசிங் வாட்டர் டு மூவ் இன் டு இட். அதனால அந்த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர்னாலே என்னது லைக் ஆஸ்மாசிஸ் அப்படின்னாலே லைக் உங்களுக்கு அந்த சால்வெண்ட் அந்த தண்ணி பொருள் வந்துட்டு உங்களுக்கு இடம் மாறுறது தானே. ஸோ இன்க்ரீஸ் த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் ஆஃப் த டிஷ்யூஸ் காசிங் வாட்டர் டு மூவ் இன் டு இட். ஓகே, this pressure moves a material in the phloem to the tissues which has less pressure. இந்த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அந்த மெட்டீரியல்ஸை வந்து ஃப்ளோயமில் மூவ் பண்ணுது. ஃப்ளோயம் வந்து அடுத்தது டிஷ்யூஸ்க்கெல்லாம் கொடுக்குது. எதுக்கெல்லாம் லோ ப்ரெஷர் இருக்கோ அதுக்கெல்லாம் கொடுக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் ஃப்ளோயம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்துட்டு ஃபுட் மெட்டீரியல்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ வரும்போது இங்கே சைடில் லோ ப்ரெஷர் இருந்துச்சுன்னா டக்குன்னு அந்த ஃபுட் மெட்டீரியல் அங்கே கொடுக்கும், இங்கே லோ ப்ரெஷர் இருந்துச்சுன்னா அங்கே ஃபுட் மெட்டீரியலை அங்கே கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. This allows the phloem to move material according to the plant need. For example, in spring, sugar stored in root or stem tissue would be transported to the buds, which needs energy to grow. Spring seasonல என்னது இலை உதிர் காலம்லாம் முடிஞ்சு பூ பூக்கிற காலம்னு வரும். ஸோ அந்த நேரத்தில் பூக்கு தான் நிறைய தெம்பு தேவை. அப்போ ஃப்ளோயம் என்ன பண்ணும்? மற்ற வேலைகளெல்லாம் விட்டுட்டு பூக்கு தெம்பு கொடுக்கறதுக்காக அதில் வந்துட்டு எனர்ஜியை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் முடிஞ்சிச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்க்ரீஷன் எல்லாமே பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படின்றத மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.